மார்க்கஸ் ஸ்டோனிஸ் த ஹல்க் அப்படிதாங்க அவரை கூப்பிடணும். சூப்பர் டிசிஷன் ஃப்ரம் எல்எஸ்ஜி டு சென்ட் ஹிம் அட் நம்பர் 3. டிகாக் அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3ல அவர் அனுப்புறாங்க. பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா தீபக் சஹருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடினாரு. அதுக்கப்புறம் மொமெண்டம் அவருக்கு போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. அவரோட இன்னிங்ஸ்ல கிளியரா தெரிஞ்சது. 124 ஆஃப் 63, 13 பவுண்டரி, 6 6, ஸ்ட்ரைக் ரேட் 200. மேட்ச் வினிங் சேசிங் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஃபாரின் பிளேயர் சேப்பாக்ல விளையாடி. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்டா அனாமத்தா 6 அடிச்சிட்டு இருந்தார் ஈஸியா. டியூ ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட போலிங்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்ல. பெருசா யாக்கர்ஸ் இல்ல, பெருசா பவுன்சர்ஸ் இல்ல. பட் ஸ்டில் நம்ம கிரெடிட் ஸ்டோனிஸ் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு 6. புரியுதா உங்களுக்கு? ரிக்வயர்ட் ரேட் 15 16 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. ஆனா நினைச்ச நேரத்துக்கு லாஸ்ட் 4 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இங்க 6 வேணுமா இங்க அடிக்கிறேன், இங்க 6 வேணுமா இங்க அடிக்கிறேன், அந்த மாதிரி தான் விளையாடினாரு. அண்ட் சிஎஸ்கேவோட ஃபோர்ட்ரஸ் இது. சோ அதை உடைச்சிட்டாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் உண்மையா சொல்லி ஆகணும். சோ நம்பர் 3 அவரை அமைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃப்ரம் எல்எஸ்ஜி. சோ ஸ்டோனிஸோட ஒரு ஃபேண்டாஸ்டிக் சேஸை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.